சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். 2026இல் ரேஷன் கார்டுகளுக்கு ரூபாய் 5000 பொங்கல் பரிசு தமிழக அரசின் புதிய திட்டவட்டம். இதை பற்றி தகவல்களை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு ஆண்டுதோறும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவது வழக்கம். அந்த வகையில் வரும் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகை குறிப்பு பேச்சுகள் வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் இதனை மனதில் கொண்டு தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களின் உதவிகளை வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 2026ஆம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த முறையில் வழக்கமான பரிசு பொருட்களை விட ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 வரை ரொக்க பணம் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த செய்தி மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்குகிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த பிரம்மாண்ட பொங்கல் பரிசு திட்டம் அரசின் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது. இந்த திட்டத்தை ஆளும் திமுக அரசின் மீது மக்கள் மத்தியில் ஒரு நேர்மறைவான எண்ணத்தை உருவாக்குகிறது. அவர்களின் ஆதரவை பெறுவதற்கு ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. பண்டிகை காலங்களில் மக்களின் கைகளில் அதிக பணம் பழகுவது மாநிலத்தின் பொருளாதார சுழற்சிக்கு ஊக்குவிக்கும் அளிக்கும் கோட்டிற்கீழ் உள்ள குடும்பங்களில் எந்தவிதமான நிதி சுமையின்றி பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியாக கொண்டாட இந்த திட்டம் வழிவகுக்கிறது. இந்த மெகா பொங்கல் பரிசு திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தின் மிக முக்கிய அம்சமாக ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் ரூபாய் 5000 வரை ரொக்க பணம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ரூபாய் 1000 பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பண்டிகை காலங்களில் மக்களின் பொருளாதார சுழற்சிக்கு அதிகமாக உதவும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ரொக்க பணத்துடன் பச்சரிசி, சர்க்கரை, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் மற்றும் கரும்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களும் அடங்கிய ஒரு மூலமாக பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டமும் முன்கூட்டியே தொடங்கி சரியான நேரத்தில் மக்களுக்கு கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நடவடிக்கை தேர்தலுக்கு மக்களை கவரும் என்று பொருத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம்.